இணைந்து படித்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நீர் மைமை நிறைந்தவர், உன்னத அரியணையில் வீற்றிருப்பவர், ஏராளமான குடைகளை மீது பொழிந்து எங்களை காப்பது மட்டுமன்றே, புது புது திறமைகளால் எங்களை உடுத்தி மது மகிமையின் சின்னங்களால் விளங்கச் செய்திருக்கின்றேன். இடைவிடாமல் எங்கள் மீது பொழித மது அளவற்ற அன்புக்காக, தூய தெய்வீக குடைகளுக்காக அப்பா பிதாவே போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். திவ்யேற்றரே, நித்திய வார்த்தையானவரே, வார்த்தை விளைவில் தொடக்கத்திலும் தந்தையோடு இருந்தாலும் மானிட மக்களை மீட்பதற்காக உன் வார்த்தை மனுவிடைக்கு நீ திருவிழம் கொண்டே உமது இறைத்தன்மையை மறைத்து வைத்து எங்களது சாதாரண மனித இயல்பை உடலை நீ அணிந்து கொண்டே என் மத்தியில் பிறந்தீர். நீர் பிறப்பதற்காக இறை தந்தை மகு கொடுத்த தெய்வீக தாயாகிய அன்னை கன்னிமரியாளை நாம் நினை கூறுகின்றோம். என்ற கார்முனை திருவிழாவை கொண்டாடும் வேளை அந்த கார்பலில் சிகரத்தை விட
உன் தாய் வீட்டிற்குரிய சிகரம் சிறப்பான சிகரம். அவ்விடத்தில் நடந்த அற்புதங்களை விட இடைவிடாமல் உன் தாய் இவள் மத்தியில் அற்புத செயல்களை ஆக்கி விடுகின்றார். இடைவிடாமல் இறைக்காட்சியை எங்களுக்கு கொடுத்து எங்களது ஜெப வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை திடப்படுத்தி வருகின்றார். குறிப்பாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு வினாடியும் எங்களை தூண்டிக் கொண்டே இருக்கின்றார். இதோ இந்த காலை வேளையிலே இறைவனை வழிபட தொழுதிட அந்த தாய் தொடர்ந்து எங்களுக்கு உற்சாகத்தை ஆசிரியர் கொடுத்தவையிலே இறையேசுவே அன்னை கன்னிமரிமாளை மனிதரை மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியானவரை மை வாழ்த்துகின்றோம், வழங்குகின்றோம். தூய பர்த்டேயாக கன்னிமரிமாளின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நீர் ஒவ்வொரு நாளும் அருள் ஆசிரியர் அவரை நிரப்பி உயர்த்தினீர். நாங்களும் அதே போன்ற வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு திருவிழாவின்படியாக ஏராளமான ஆசிரியர்கள் மீது கூறியுள்ளேன். நீர் செய்த ஒரு அனைத்து அற்புத வல்ல செயல்களுக்காக உடைகளுக்காக தூய ஆவியானவரை உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நாம் சொல்ல வேண்டிய எதிர்பார்க்கும் ஆண்டவராக இறைவனை தாழ்ந்து கொள்வோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பில் பாறை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் மலைகளில் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. தாழ்படிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர்கள் முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மீட்பரின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் என் துணை நலம். அன்று மிதிபாவிலும் பாறையிடத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்து என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை கூட்டியதா நான் குறைந்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சிரமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினே. ஆண்டவராகிய இறைவனே,
தாழ்பணிந்து தொழுவோம். சாதனைகளான சோதனைகள். பெற்றோர்கள் கடவுள் தந்த கடவுள்கள் என்று கூறலாம். பெற்றோரில் மிக சிறப்பாக தாய்மார்களின் சிறப்பு மிகவுமே போற்றுதற்குரியது. குடும்பத்தில் அன்னையை அனைத்தும் என்பது 100% உண்மை. நம் அன்னை மரியாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. மாறாக இவர் ஒருபடி மேலாக அனைத்து தாய்மார்களுக்கும் முன்மாதிரியாய் விளங்குகிறார் என்றால் அது மிகையாகாது. சாதிக்க நினைப்பவர்கள் மட்டுமே அதிகம் சோதிக்கப்படுகிறார்கள். பிறரை அதிகமாக நேசிப்பவர்கள் மட்டுமே அதிகமாக காயப்படுகிறார்கள். இது அன்னை மரியாவுக்கும் அவர் பெற்றெடுத்த மகன் இயேசுவுக்கும் பொருந்தும். இயேசுவுக்காக அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் அன்னை மரி சாதனையாக்கினாள். நம் துன்பங்களில் நாம் தளர்ந்து போகாதபடி, வீழ்ந்து போகாதபடி அன்னை மரி வழி ஜெபிப்போம். அவள் மகன் இயேசுவின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். உங்கள் பதில்: இயேசுவே இரக்கமாயிரும். தூசியும் சாம்பலுமான எங்கள் மீது தாய் தந்தைக்குரிய கடமை மறந்து செயல்பட்டதற்காக, கணவன் மனைவி உறவில் பிரமாணிக்கம் தவறியதற்காக, மனித ஒழுக்கம் தவறி வாழ்ந்ததற்காக, ஆகமின்றி உண்மை தேட மறந்த நேரங்களுக்காக, நேசிக்கவும் துன்பத்தில் உதவிடவும் மறந்ததற்காக, மறந்து பகைமையை வளர்த்ததற்காக, உறுதியை எண்ணத்தை வளர்த்து அடுத்தவரை அவமதித்ததற்காக, நன்மை விலகி தீமை வழி நடந்ததற்காக, பிறரையும் பாவத்தில் இடறிவிடச் செய்ததற்காக, நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம். என்னாளுமே அன்னை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம். என்னாளுமே அன்னை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். என்றும் மறைப்புகள் உன்படி இறை உள்ளம் அறிந்தீர் உரையின்றி காத்திடுவாய். நாதத்தின் இனிமை பண்பாடுவோம். என்னாலுமே அன்னை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. தரணிக்கு தாயானாய் திரு தாய்மை போற்றுகிறோம். தரணிக்கு தாயானாய் திரு தாய்மை பாடுகின்றோம். என் திருமான் இயேசுவின் நண்பர்களாகி தாயின் நாதத்தின் இனிமை பண்பாடு
அப்பா பிதாவே, உம் மகள் திருமகள் இயேசுவின் திருத்தாய் அன்னை எப்பேற்பட்டவர் என்பதனை நீ வெவ்வேறு இறை வாக்கினங்கள் வழியாக தீர்க்க தரிசனத்தின் வழியாக கூறியிருக்கின்றேன். யூத மதத்தில் இருக்கக்கூடிய இறைவாக்கினர்கள் மட்டுமன்று, இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய முகமது நபிகளுக்கு இந்த நன்கு உணர்ந்திருந்தார். அதனால் தான் ஏற்படுத்திய அந்த மதத்தின் திரு புத்தகத்திலே அன்னைக்கென்று ஒரு தனி புத்தகத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் மட்டுமன்று, எங்கள் பாரத நாட்டில் இந்த சித்தர்களும் முனிவர்களும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே இறை மகனை தாங்கக்கூடிய அந்த தாய் எப்பேற்பட்டவர் என்பதனை சுட்டி காட்டியிருக்கின்றார். புனிதமிக்க கல்வி தூய்மையால் நிரப்ப பெற்றவர் என்பதனை அறிவுறுத்திருக்கிறார். இந்த தாய் பிள்ளைகளாக வாழ இறைவன் இயேசு கிறிஸ்து தனது உடலை ரத்தத்தை மட்டுமன்று தன் தாயை தன்னை உருவாக்கி இருப்பிடத்தையே இவருக்கு கொடுத்துள்ளார். ஆனால் நாங்களோ இந்த தாயின் மேன்மையை அறிந்து கொள்ளாமல், இந்த தாயின் கரம் பிடித்து வாழாமல், இந்த தாயை எங்களுக்கு அவ்வப்போது தரிசனம் கொடுத்து ஜெபியுங்கள், தவம் செய்யுங்கள், நன்னறியில் வாழுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் நாங்கள் வார்த்தைகளை தவறுபடியாக காற்றில் தூண்டிவிட்டோம். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாங்கள் கேட்ட வார்த்தை, நாங்கள் கருதரித்திருக்கின்றோம், புயலை கருதரித்திருக்கின்றோம், பேரழிவை நாங்கள் கருதரித்திருக்கின்றோம். இருப்பினும் எங்கள் வாழ்வை மீண்டும் விழித்திடச் செய்வார் என்ற நம்பிக்கையை தூய தந்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி. நம்முடைய வேளையிலே நாங்கள் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக, நாங்கள் செய்த அனைத்து துரோகத்திற்காக, உமது வார்த்தைகளை செவிமடுத்தாமல் வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் மீது உமது இரக்கத்தை கொடுத்தரும். இரக்கத்தின் பாமாரே எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு நன்றி 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 மனதப்பா பிதாவே, எங்களுக்கு நன்றி நன்றி. எங்கள் உடல் உறுப்புகளிலும்
தசைகளிலும் எலும்புகளிலும் நரம்புகளிலும் இரத்த கட்டுகளிலும் சுவாசத்தை ஊதி புத்துயிரே புத்துணர்ச்சி புத்துயிரே நசுகத்தி தந்த பாரக அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. தசையும் ரத்தத்தையும் கொடுத்து எங்களை போஷித்து இயேசுவே நற்கருணை நாதரே உங்களுக்கு நன்றி 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 இயேசுவே நன்றி நன்றி. இரு தந்தையோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எங்களை ஒப்புரவாக்கி எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்திய தூயாவியானவரே உங்களுக்கு நன்றி 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 உங்களுக்கு நன்றி நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தீருங்கள் கண்களை தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அருமையான ஆன்மீக வழிமுறைகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி இதனை ஈசனல்ல இசுவே ஆகியவை நண்பரே இதோ இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு தேர்வுகளையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். உமக்கு தெரியும் அவர்களை எப்படி நிறைவேற்றினால் எதற்காக அவைகள் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை எங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தி நன்முறையை பயன்படுத்தும்படியாக எங்களது தீர்வுகளை பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு உமது சித்தின்பால் அவைகளை நிறைவு செய்கிறது. எல்லாம் வல்ல இறைவா, இறையரசு விடுதலைகளுக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருவாழ் துறவிகள் அனைவரையும் அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி எங்களுக்கு சிறந்த மாதிரிகளாக விளங்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உற்சாகம் ஊக்கமும் தரும் இறைவா, உம் திருத்தூதர்கள் கூறியது போல இறை திட்டத்தை நிறைவேற்றுவதையே விரும்புகின்றோம். எம் பங்கிற்காகவும், பங்கினை வழிநடத்தும் பங்கு தந்தைக்காகவும், பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு பங்கு மக்கள் யாவருக்காகவும் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து என்றும் நாங்களும் அன்னை மரியின் உதவி கொண்டு சான்று பகர உறுதியான மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்களை உம் பணிக்காக ஏற்றுக்கொண்ட எங்கள் தந்தையே இறைவா, இறை பணியில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளில் எங்களுடன் இருந்து இறை திட்டத்தில் இருந்து விலகிவிடாமல் இருக்க அன்னை மரியாவுக்கு உதவியது போல எங்கள் மறை மாவட்டத்திற்கும் எங்களுக்கும் உதவி புரிந்திட வேண்டும் என்று இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக மாந்தர்களின் வாழ்வே எம் இறைவா, கொரோனா எனும் தொற்று நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எம் உலகிற்காக வேண்டுகின்றோம். உலக மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த தொற்றிலிருந்து முழுமையாய் விடுதலை தந்து உமது அருள் அரசு, உமது இறை அரசு எங்கும் விளங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் குருவே எம் இறைவா, இந்த கொரோனா தொற்று காலத்திலே சிறப்பாக மனம் வந்து பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் யாவருக்காகவும் செபிக்கின்றோம். கண்ணின் மணி போல இவர்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரியே அஞ்சாதீர், அருள்மிக பெற்றவர் நீர் என்ற அன்னை மரியாவை தேர்ந்து கொண்ட எங்கள் இறைவா, இதோ இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்றோம். எத்தனையோ பழக்கங்கள், தேவைகள் உம்மிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்காகவும், குறிப்பாக எங்களுக்காக செபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விசேஷ கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையில் செபிக்கின்றோம். சோதனைகளை சாதனைகளாக்க அன்பு, தியாகம் உள்ளம், திடமனது தந்து அனுதினமும் உமது அன்பின் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியாவை
ஓ அன்னை மரியே, எம் பயணத்தில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் எப்போதும் ஒளிர்கின்றீர். சிலுவையின் அடியில் இயேசுவின் துன்பத்தில் ஒன்றித்திருந்து உமது நம்பிக்கையில் நிலைத்திருந்தவரே, நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களையே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் அரணானவளே, எம் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவற்றை நீர் எங்களுக்கு வழங்குவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்தது போல இந்த துன்ப காலத்திற்கு பிறகு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திரும்புவதற்கு உதவும். சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எம்மை வழிநடத்துவதற்கு எம்முடைய துன்பத்தை இயேசுவே தம்மை ஏற்றுக்கொண்டார். எம்முடைய துயரங்களை எல்லாம் அவர் தாமே சுமந்தார். தெய்வீக அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கிடவும் இயேசு எமக்கு சொல்வதை செய்திடவும் எங்களுக்கு உதவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் தெய்வீக துணையோடரே, நற்கருணையாளரே, அன்னை கன்னிமரியாளின் மைந்தனே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிடத்தில் இடத்துறை பற்றி மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பரிணையை விடாமல் அனுபவிக்கிறது புரிவார் உண்மை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய உங்களை பாதுகாப்பு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு காவலாற்றினும் நிறைவாக செய்திருப்பாராக. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீத்தமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர்